மத்திய அரசுல இருந்து 10th பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 327 குரூப் சி லெவல் வேகன்சி வந்திருக்கு. எங்கிருந்து வந்திருக்கு, என்ன விதமான பதவி, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன வயது அப்படிங்கிற டீட்டெயில நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை வந்த உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை லிங்க் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்குங்க. எல்லா ஜாபுக்குமே அபிஷியல் அப்ளை லிங்க் போட்டுருக்கும். அதுதாங்க அபிஷியலா அப்ளை பண்ற லிங்க். ஓகேங்களா, அதை டச் பண்ணி தான் நீங்க உள்ளே வர போறீங்க. இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம அவர் டெலிகிராம் ஜாப் லிங்க், இது இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே நம்ம சேனலோட அபிஷியல் சைட் தாங்க. இதுல டெய்லி ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க இதுல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டேரக்டா பேசணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி நீங்க என்கிட்ட பேசலாம். ஓகே, இந்தியன் நேவி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே செயல்படக்கூடிய ஜாயின் இந்தியன் நேவி. இந்தியன் நேவில இருந்து இப்போ போட் க்ரூ ஸ்டாஃப்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை பொறுத்தவரையும் எல்லாமே குரூப் சி லெவல் வேகன்சி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். இந்தியன் நேவி இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போட் க்ரூ ஸ்டாஃப். ஸோ போட்க்கு தேவையான க்ரூஸ் எடுக்கிறாங்க. அது எல்லாமே குரூப் சில தான் வருது. அதுவும் நான் கெசடட் தான், நான் இண்டஸ்ட்ரியல் தான். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா சைரங் ஆஃப் லாஸ்கர், அப்புறம் லாஸ்கர் 1, ஃபயர்மேன் அண்ட் டோபாஸ் அப்படிங்கிற 4 விதமான வேகன்சி. வேகன்சி டீடைல்ஸ் பாருங்க. சைரங் ஆஃப் லாசர்ல 57, லாசர்ல 192, ஃபயர்மேன் 73, அப்புறம் டோபாஸ்ல 5. இது என்ன ப்ரோ இந்த லாஸ்கர் அப்படின்னா இந்த போட் ஹேண்டிலிங் பண்ணுவாங்கல்ல, போட் இந்த சென்ஸ் வெசல், போட் ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி ஒர்க். அதுக்கு கீழே கொஞ்சம் இருக்கக்கூடியது லாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபயர்மேன், அப்புறம் டோபாஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பர் மாதிரியானது. ஸோ முழுக்க அந்த போட்க்கு தேவையான க்ரூ அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சியோட ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, அப்புறம் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க உங்களுக்கு எவ்வளோ, இடபிள்யூஎஸ் யூஆர் அப்படின்னு சொல்லி வேகன்சி ஸ்பிளிட் அப் இருக்கு. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி நண்பர்களுக்கும் வேகன்சி ஸ்பிளிட் அப் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க செக் பண்ணுங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குமே வேகன்சி இருக்கு. அதே மாதிரி அக்னிவீர்ல நீங்க 4 இயர் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே சம் கோட்டா அப்படிங்கறத அவங்க சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சைரங் ஆஃப் லாஸ்கர். ஸோ இதுக்கு 10th பாஸ் பண்ணிருக்கணும். அந்த சைரங் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். பிளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு ரிஜிஸ்டர்டு வெசல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ரிஜிஸ்டர்டு வெசல் இந்த சென்ஸ் இந்த இந்தியன் நேவிக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த ரிஜிஸ்டர்டு வெசல்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 2 இயர்ஸ் அந்த சைரங் ஆஃப் லாஸ்கருக்கு. இந்த லாஸ்கர் 1க்கு 10th பாஸ் பண்ணிருக்கணும், ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், ரிஜிஸ்டர் வெசல்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஃபயர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணிருக்கணும், ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரீ ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். அந்த கோர்ஸ் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டோபாஸ்க்கு 10th முடிச்சிருக்கணும், ஸ்விம்மிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா இனிஷியலா எல்லாருக்குமே மும்பை லொகேஷன்ல தான், மும்பைல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹவவர் வி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலயுமே இருக்கு, அங்கேயுமே நீங்க போஸ்டிங் மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்க வேணா ஒர்க் பண்றதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு போஸ்ட்டுக்கும். ஸோ போட்டை ஹேண்டில் பண்றது எல்லாமே, அதுல உள்ள அந்த மெயின்டெனன்ஸ் எல்லா ஒர்க்குமே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் இருக்கு, ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் என்னென்ன மார்க்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், நாலேஜ் இன் ரிலவெண்ட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே கீழே இருக்கு. ஸோ இந்த பாருங்க, இந்த இடத்துல அதுக்கு என்னென்ன படிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 18ல இருந்து 25 வயசு வரை அவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 30, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க. 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அதுல 21 நாள் டைம் கொடுப்பாங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வரையும் இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட்ல மட்டுமே. ஜாயின் இந்தியன் நேவி .org.com gov.com joinindiannavy.gov.com. ஸோ இந்த வெப்சைட்ல இதுக்கு நீங்க அப்ளை பண்ண தொடங்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த வீக்குக்கான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் உங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ். மற்றபடி எல்லாமே வழக்கமா உங்களோட போட்டோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க அந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அவங்க மெயினா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதாவது டீடைல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபயர்மேனுக்கான ஹைட் இந்த போன்ற விஷயங்கள் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பிடிஎஃப்ல தான் நம்ம இன்னும் டீடைலா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே,
எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கனெக்ட் பண்ணுங்க. டீடைல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க இந்த ஜாப் தொடர்பாக இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்தியன் நேவில போட் க்ரூ ஸ்டாஃப் பத்தின டீடைல்ஸ் கேளுங்க. அதே மாதிரி அதுக்கு என்ன ரிஜிஸ்டர்டு வெசல்னா அது என்ன, அதுக்கு எப்படி சர்டிஃபிகேட் இருக்கணும், இது போன்ற தகவல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. ரேர் இந்த சென்ஸ், உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ கேட்குற எலிஜிபிலிட்டி மட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்ச மாதிரி, அந்த மாதிரி நான் சொல்றேன். அதுக்காக தான் நான் இந்த உங்களுக்கு வீடியோவும் அப்டேட் பண்றேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.